பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பாண்டியன் ரொம்பவே நொந்து நொறுங்கி போயிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம சரவணனும் கதிரும் குளிச்சுட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மயில் விஷயத்தில் நம்ம சரவணன் ரொம்பவே மனசொடிஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாண்டியன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாமே நம்மளால தான், நம்ம தான் மயில் நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் அவனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே கோமதி கிட்டமே, கோமதி உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது என்னால் தானே சரவணனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. அவனோட வாழ்க்கையை எப்படி சரி செய்யறதுன்னே எனக்கு ஒன்றுமே புரியல கோமதி. இப்போதைக்கு சாமிக்கிட்ட போய் நிற்கிறது தான் நல்லது. அந்த சாமி தான் சரவணன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியே விடும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனாலுமே சரவணனை எப்படி நான் மாற்றுவேன், அவனை அந்த மயில் விஷயத்துலேருந்து வெளியே எப்படி கொண்டு வருவேன், அவன் வாழ்க்கையை எப்படி சரி செஞ்சு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சரவணன் குடிச்சிட்டு வந்திருக்க விஷயத்தையுமே நம்ம கோமதி கிட்ட சொல்கிறாங்க. கோமதியுமே இங்கே ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஏங்க என்னமோ நடக்கக்கூடாது எல்லாமே நடந்துருச்சு. நீங்கள் எதுவும் உங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஏதோ சரவணனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே நீங்கள் அந்த குடும்பம் நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு மயிலை கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆனால் அந்த மயில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நமக்கு நல்லாவே நாமத்தை போட்டுட்டாங்க. கண்டிப்பாக அவங்க தப்பு பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே தண்டனை அனுபவிப்பாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் சரவணனோட வாழ்க்கையுமே நல்லபடியாக மாறும்னு சொல்லிட்டு என்னோட மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரி கோமதி, அடுத்து சரவணன் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும், அதுக்கான வழியை தான் நம்ம பார்க்கணும். நம்ம பேசாமல் எங்கேயாவது நம்ம சரவணனுக்கு ஜாதகம் பார்த்து பார்க்கலாமா, அவன் வாழ்க்கையில் எத்தனை நாள் கண்டம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நல்ல நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, அவனோட வாழ்க்கை நல்லபடியாக மாறுமா அப்படின்றத நம்ம சாமியார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா எப்படி நல்லா இருக்கும்ல. ஏன்னா ஜாதகத்துலலாம் கரெக்டாக சொல்லிடுவாங்கல்ல. அதான் சொல்கிறேன், நான் இனிமேல் சரவணன் வாழ்க்கை விஷயத்தில் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே கெட்ட நேரம் தான் இருக்குது அப்படின்னாலுமே அதுக்காக நம்ம பரிகாரமும் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி இருந்துட்டு, ஏங்க சரிங்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். இந்த மனுஷனுங்களாவே நம்பவே முடியறதில்ல. சரி, நம்ம சாமி மேலே எல்லா பாரத்தையுமே போடுவோம். கண்டிப்பாக அந்த கடவுள் நம்ம சரவணனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம கோமதி எந்திரிச்சு சமைச்சு முடிச்சுட்டு இங்கே குளித்து நல்லா வீடெல்லாம் தொடச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. இப்போது அவங்க ஃப்ரெண்டு கோமதியோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இங்கே இங்கே பாருடி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் நான் இப்போ ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க. சொல்லுடி, ரொம்ப நாள் கழித்து ஃபோன் பண்ணியிருக்க. இல்லை, கடைசியாக நீ ஒரு டைம் ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணுக்கு என்னென்னமோ நடந்துருச்சு, ரொம்ப கெட்டது நடந்துருச்சு, அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்தேன், ஜாதகத்தில் ஒரு பரிகாரம் பண்ண சொன்னாங்க, அது பணத்துலேருந்து என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீ ஒரு டைம் என்கிட்ட சொன்ன இல்லடி. ஆமாம் சொன்னேன் கோமதி, இப்போ எதுக்காக அதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நாங்களும் ஜாதகம் பார்க்கணும், நீ எந்த இடத்துல பார்த்த அப்படின்றத நீ சொன்ன அப்படின்னா நாங்களும் அதே இடத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அதுக்காக தான் ஃபோன் பண்ணியா, சரிடி, நான் அட்ரஸ் எல்லாமே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜாதகம் பார்க்குற இடத்தோட அட்ரஸ் எல்லாமே சொல்கிறாங்க, ஃபோன் நம்பருமே சொல்கிறாங்க. இப்போது கோமதி இருந்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் டி, நாங்களும் போயிட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது பாண்டியன் ரூம்குள்ளே உட்காண்ட்ருக்காங்க. அப்போது எங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இங்கே நம்ம பாண்டியன் கிட்டே போகிறாங்க. என்ன கோமதி, காலையிலே இம்புட்டு சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமாங்க, சரவணன் வாழ்க்கைக்கு இனிமே எல்லாமே நல்லதாக தான் நடக்குங்க. ஏன்னா என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நல்ல இடத்துலையே பள்ளி டிக் டிக்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்ததுங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்லது நடக்குது. இந்த மயில் சரவணனை விட்டு பிரிஞ்சு போனதுமே ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க. ஒரேடியாக அவளை வெட்டி விட்டுட்டு நம்ம சரவணனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏ கோமதி, என்ன நீ இப்படி திருதுப்புன்னு இப்படியெல்லாம் பேசக்கூடாது, நம்ம ஜாதகம் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க அது விஷயமா தான் நான் உங்ககிட்ட பேச நான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். ஏங்க என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு
இதே மாதிரி தான் சரவணன் மாதிரியே அவளோட வாழ்க்கையுமே கெட்டு போச்சு. அவன் சரியான குடிகாரனாங்கங்க. ரொம்பவே அடித்து கொடுமைப்படுத்துவானா. அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு போடி போடின்னு சொல்லிட்டு அடித்து துரத்தி அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்பி விட்டுட்டானா. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்து ஒரு பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க புருஷனே வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அதாவது அந்த பொண்ணோட புருஷன் வந்து குடிக்கிறது கூட கிடையாதான். இப்போது அந்த பொண்ணை வச்சு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாராம். அந்த பொண்ணோட மனசு ரொம்ப நல்ல மனசுங்க. அதனால தான் அந்த பொண்ணோட மனசுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையுமே மாறிடுச்சு. அதெல்லாம் எதனால் நடந்துச்சு தெரியுமா? சாமியை நம்பினதால தான். அதாவது ஜாதகம் பார்த்துருக்காங்க. ஜாதகம் பார்த்த இடத்துல ஒரு பரிகாரம் பண்ண சொன்னதுனால பண்ணி முடிச்சதுமே அவன் வாழ்க்கை சிறப்பாக சூப்பராக மாறிடுச்சுங்க. அதே மாதிரி நம்ம சரவணனோட வாழ்க்கையுமே மாறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம இன்றைக்கே போயிட்டு நம்ம ஜாதகம் பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி கோமதி, சரவணன் வாழ்க்கைக்கு நல்லது நடக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி, நம்ம உடனே அந்த ஜாதகக்காரை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதியும் பாண்டியனும் காலையிலே கிளம்பி அந்த அட்ரஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த அட்ரஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே நிறைய கூட்டமாக இருக்காங்க. நிறைய பேர் ஒவ்வொருத்தராக வாக்கு கேட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தவங்கள நம்ம கோமதி இருந்துட்டு, எங்கே ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்குறாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லவும், ஆமாம், இவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கா, கரெக்டாக நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏம்மா இவரை பற்றி நீ மட்டும்தாம்மா இப்படி கேட்கணும். இந்த ஊரில் உள்ளவங்கள யாரையாவது கேட்டுப்பாரு. இவர் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்குமா. இது வரைக்கும் இவர் சொல்லி நடக்காததுன்னு ஒன்றுமே இல்லவே இல்லை. இவரை நாங்கள் கடவுள் போல தான் நம்புகிறோம். கடவுளே வந்து எங்களுக்கு குறி சொல்கிறதா தான் நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். இவர் என்ன சொன்னாலும் நடக்கும். நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே இவர் தீர்த்து கொடுத்துருவாரு. அந்த ஜாதகத்தில் அவங்க தலையெழுத்தில் இப்படி கெட்டது நடக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கோவிலுக்கு அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோவிலுக்கு உங்களை அனுப்புவாங்க. அங்கே போயிட்டு அந்த சாமியை தரிசிக்கணும். அது மட்டும்தான் பரிகாரமே. மற்றபடி வேறு எந்த பரிகாரமும் கிடையாது. நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக பணமும் இவங்க பிடுங்கவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல சாமியார். இவர் சொன்னது கரெக்டாக பழிக்குதுங்க. நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம கோமதிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே நம்ம பாண்டியன்கிட்ட, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுங்க. சரவணனுக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா சரவணன் இப்போ வரைக்குமே நம்மக்கிட்ட எப்போவுமே எதிர்த்து பேசுனது கிடையாது. நம்ம என்ன சொன்னாலுமே அதுக்கு தலையாட்டிக்கிட்டு இருப்பான். ரொம்ப அப்பாவிங்க. அவனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. இப்போ தாங்க என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. அவனோட வாழ்க்கையை சரி செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுவே போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த சித்தர்கிட்டையுமே போயிட்டு நம்ம பாண்டியனும் கோமதியும் உட்கார்றாங்க. அவங்க வந்து யாருக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மட்டும் சொல்லுங்கள், மற்றபடி வேறு எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது சரவணனோட பேரை மட்டும் சொல்கிறாங்க. இப்போது கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தியானத்துக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் கண்ணை விழித்து, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் உங்கள் பையனோட வாழ்க்கைக்காக வந்திருக்கீங்க. உங்கள் பையனோட வாழ்க்கை நல்ல விதமாக மாறுமா. இதுக்கு முன்னாடி உங்கள் பையனுக்கு எக்கச்சக்கமான துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள் நடந்திருக்கு. அதனால் நீங்கள் குடும்பமே இடிஞ்சு போயிருக்கீங்க. உண்மைதானம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம கோமதிக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இவர் நம்ம குடும்பத்தில் என்னெல்லாம் நடக்குதோ அது கரெக்டாக அப்படி சொல்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே, ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. என் பிள்ளையோட வாழ்க்கையை இப்போ கெட்டு கிடக்குது சாமி. என் பிள்ளை ரொம்ப ரொம்ப நல்லவன். ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டான். அவனுக்கு போயிட்டு ஒருத்தி இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாமியார் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அந்த பொண்ணு சரியான ஃப்ராடு. அதாவது இன்னும் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் வந்திருந்தா கூட நான் எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட புட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அந்த பொண்ணோட குடும்பத்தோட புத்தி எப்படி, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாரெல்லாம் எப்படி இருக்காங்க, உங்கள் பையனுக்கு எப்போ நல்ல காலம் பிறக்கும், உங்கள் பையனோட கெட்ட நேரம் எப்போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் கணிச்சு சொல்லிட்டு இருப்பேனேம்மா. சரிம்மா, இப்போயாவது வந்தீங்களே, அந்த பொண்ணு உங்கள் பையனுக்கு வேண்டவே வேண்டாம். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணமும் நடந்திருக்கு, குழந்தையும் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே இங்கே நம்ம கோமதியை பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சாமி, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மா, அந்த
பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையுமே அவங்க வீட்டில் இல்லை. அந்த குழந்தைய அனாத ஆசிரமத்தில் சேர்த்திட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மா நிறைய சதி வேலை பண்ணி பொய் சொல்லி உங்கள் குடும்பத்தை ஏமாற்றி அந்த பொண்ணை உங்கள் தலையில் கட்டி வச்சுருக்காங்க. இதுதான் உண்மை. நீங்கள் திரும்பவும் அந்த பொண்ணை உங்கள் பையன் கூட ஒன்று சேர்த்து வச்சு வாழ வைக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் பையனோட மனசு இது ஏற்றுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாமி, என்னென்னமோ சொல்கிறீங்களே, எங்களுக்கு தெரியாதது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக எங்கள் பையனை திரும்பவும் அந்த பொண்ணு கூட ஒன்று சேர்த்தலாம் நாங்கள் வாழவே விட மாட்டோம். அவங்க ஏற்கனவே எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி எங்கள் குடும்பத்தவே ஏமாற்றிட்டாங்க. நீங்கள் கரெக்டாக தான் சுவாமி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சுவாமி இனிமே அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் கிடையாது. ஆனால் என் பிள்ளை ரொம்பவே நொறுங்கி போயிருக்கான் சுவாமி. அவனோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிக்கிட்டு இருக்கோம். அவன் முகத்தை பார்க்கவே முடியல சுவாமி அப்படின்னு சொல்லவும், கவலையே படாதீங்க. உங்கள் பையனோட வாழ்க்கை ஓஹோன்னு ரொம்ப நல்லபடியாக நான் வாழ்வான். அவன் இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அவனோட கெட்ட நேரம் எல்லாமே. அதுக்கப்புறம் உங்கள் பையன் ரொம்ப நல்லா ராஜா மாதிரி வாழ்வான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் வாழ்க்கையை அவன் மாற்றிக்குவான். அவனே மாற்றிக்குவான். நீங்கள் எதுவுமே அவனை கட்டாயப்படுத்த வேண்டாம். அவன் வாழ்க்கையை அந்த கடவுளாக பார்த்து மாற்றி வைக்கும். நீங்கள் அவசரமும் படாதீங்க. எண்ணி ஒரு 4 மாதத்தில் உங்கள் பையன் நல்லபடியாக மாறிடுவான். அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அதை பார்த்து நீங்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவீங்க. அந்த நேரம் சீக்கிரமாகவே நெருங்கி வந்துருச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். அந்த பொண்ணை திரும்பவும் உங்கள் பையன் வந்து திரும்பவும் ஏற்றுக்கிட்டு இது பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டத்தை தான் கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட அப்பா அம்மா தான் இதில் மெயின் அக்யூஸ்டே. அவங்களால தான் எக்கச்சக்கமான பிரச்சனை வரும். அவங்க சரியான ஃப்ராடுங்க. அவங்களால உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரப்போகுது. இது எல்லாத்தையுமே அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்கள நீங்கள் வெட்டி விடவே முடியும். ஏன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டிய நேரமும் இப்போ நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதை இப்போ நான் நினச்சாலுமே தடுக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷனில் உங்களோட நேர்மை, உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்ல நேரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கொஞ்சம் கோமதிக்கு பயம் இருக்குது. சுவாமி, என்ன சொல்கிறீங்க சுவாமி, போலீஸ் ஸ்டேஷனா அப்படின்னு சொல்லவும், பயப்படாதீங்கம்மா. கண்டிப்பாக போலீஸ் வந்தே தான் தீருவாங்க. அவங்க போலீஸை வச்சு உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைக்கணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நடந்தே தான் தீரும். யாராலுமே மாற்ற முடியாது. உங்கள் நியாயத்தை எடுத்து சொல்லி நீங்கள் தப்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு தாம்மா நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரிங்க சுவாமி, சுவாமி என் பையனோட வாழ்க்கை நல்லா கவலையே படாதீங்க. உங்கள் பையனோட நல்ல மனசுக்கு அவனோட வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். அதான் சொல்லிட்டனே. அதுக்கு முன்னாடி நீங்கள் திருப்பதி சாமிக்கு போயிட்டு வந்துடுங்க. அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதியும் பாண்டியனும் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. கோமதி இருந்துட்டு, அந்த மயில் குடும்பத்தை பற்றின விஷயத்த எல்லாத்தையுமே அந்த சுவாமி புட்டு வச்சாரு. உண்மையாகவே அதெல்லாம் பரவாயில்லைங்க தாங்க. ஆனால் என் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு சொன்னாங்க. அதுதாங்க எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கோமதி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாமா கோமதி, கடைசியில் நம்ம பக்கம் தானே எல்லா நல்லதுமே, அதாவது தீர்ப்புமே வழங்குவாங்க. அதாவது அந்த கடவுள் நம்ம பக்கம் தானே இருக்காரு. நம்ம நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது பாண்டியன் கோமதி கிட்ட சொல்கிறாங்க, பயப்படாது கோமதி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம கோமதியுமே கொஞ்சம் பயத்தோடு தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே பூஜை அறையில் சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கோமதி இங்கே சரவணன் கிட்ட போயிட்டு, டேய் சரவணா கொஞ்சமாக சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ வேண்டாம்மா, எனக்கு பசியே எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் சரவணா இப்படியெல்லாம் பேசாத, நீ கொஞ்சமாவது சாப்பிடணும்ல, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டேய் சரவணா வாடா நம்ம கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனை கூட்டிக்கிட்டு நம்ம பாண்டியன் கடைக்கு போயிடுறாங்க. இப்போது நம்ம சரவணன் ஏற்கனவே மயிலுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க. அது இன்றைக்கி தான் நம்ம மயில் வீட்டுக்கு போய் சேருது. மயில் அதை பார்த்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. போச்சு, என்னுடைய வாழ்க்கையே போச்சு, இனிமேல் என் வாழ்க்கையை நான் காப்பாற்றிக்கவே முடியாது, எல்லாமே உங்களால் தான், நீங்கள் சொன்ன பொய்யால் தான் என் வாழ்க்கை கெட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
மயில் வந்து அழுகுறாங்க. பாக்கியம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே எங்கள் மயில் ரூமில் போயிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கவும் எங்கள் மாணிக்கமும் நம்ம பாக்கியமும் இவங்க 2 பேருமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஐயோ என் பொண்ணு வாழ்க்கையே போச்சே, இப்படி என் பொண்ணை வரதட்சணை கொடுமை பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் நோட்டீஸுமே அனுப்பியிருக்காங்க, விவாகரத்து பண்ண சொல்லியிருக்காங்களே, எப்படி நான் யார்கிட்ட இதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. உடனே எங்கள் போலீஸ் இருந்துட்டு என்னம்மா நீ பாட்டுக்கு என்னென்னமோ வந்து பேசிக்கிட்டு வர அப்படின்னு சொல்லவும் ஐயோ அம்மா நான் யார்கிட்ட இந்த குறைய சொல்லுவேன், எனக்கு நீங்கள் தான்ம்மா நியாயத்தை வாங்கி கொடுக்கணும், என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் உள்ள, அதாவது பாண்டியன் குடும்பத்தில் உள்ள எல்லார் பேரையுமே இங்கே நம்ம பாக்கியம் வந்து சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாருமே கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூட விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துட்றாங்க. இங்கே போலீஸுமே இங்கே கோமதி வீட்டுக்கு போயிட்டு கோமதியையும் ராஜியையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பாண்டியனையும் சரவணனையுமே அரெஸ்ட் பண்ணி இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போது இங்கே நம்ம ராஜி இருந்துட்டு அத்தை என்னத்தை இவங்க நம்ம சொல்ல கேட்காம கூட இப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. பயப்படாத ராஜி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியனும் சரவணனையும் அப்போ தான் கொண்டு வரவும் இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்கள் எங்களையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லியுமே அவங்க யாருமே கேட்கவே இல்லைங்க, அந்த ஜோசியர் சொன்ன மாதிரியே நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லவும் சரி கோமதி அவர் நல்ல விதமாக தானே சொன்னார், கண்டிப்பாக இப்படி ஒரு பிரச்சனை வரும், அதிலேருந்து நீங்கள் மீன் வந்துடுவீங்க, உங்கள் பக்கம் உள்ள நியாயத்தை எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார்ல, கண்டிப்பாக அதை வந்து நம்ம சொல்லணும். நம்ம சொன்னோம் அப்படின்னா இந்த போலீஸுக்கே நம்மளை பற்றின விஷயம் என்னன்னு தெரிஞ்சு நம்ம பக்கம் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்கம் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே போலீஸ் இருந்துட்டு உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கொடுமை பண்ணியிருப்பீங்க, வரதட்சணை கேட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உங்களுக்கு என்ன பணம் தான் இப்போல்லாம் முக்கியமா, இப்போல்லாம் கொடுமை பண்ணக்கூடாதுன்னு சட்டமே வந்துருச்சு, இதெல்லாம் நகை நட்டு கேட்டு கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, 80 பவுன் போட்டது பத்தாமல் இன்னும் உங்களுக்கு எக்கச்சக்கமாக கேட்குதா, இருங்க எக்கச்சக்கமானதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணனையும் பாண்டியனையும் அடிக்கிறாங்க. கோமதி இருந்துட்டு மேடம் தயவு செஞ்சு என் புருஷனையும் என் பிள்ளையையும் அடிக்காதீங்க, அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்லவும் ஏமா குடும்பமாக சேர்ந்து தானே அந்த பொண்ணை கொடுமை பண்ணியிருக்கீங்க, உங்களை எல்லாருமே நான் வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணனை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த போலீஸ்க்கே ஞாபகம் வருது, நீ ஏன் கூட படித்தவன் தானே, அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை லவ் பண்ண காலேஜ் படிக்கிறப்போ, ஆனால் நீ என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்காமல் என்னை எல்லார் முன்னாடியும் எவ்வளோ கேவலப்படுத்தின, நான் திமிரு பிடிச்சவ அடங்காப்பிடாரி அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிளாஸ் ரூமில் எல்லார் முன்னாடியும் வச்சு என்னை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தின, இங்கே பார் நீ என்கிட்ட நல்லா வந்து வசமாக சிக்கியிருக்க, அதாவது உங்கள் மேலே தப்பே இல்லைனாலுமே உங்களை கூண்டுக்குள்ளே போடாமல் விட மாட்டேன், உங்கள் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரவணன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் சரண்யா தயவு செஞ்சு என் வாழ்க்கை விஷயத்தில் விளையாடாதீங்க, ஏற்கனவே இந்த மயில் எக்கச்சக்கமாக என் வாழ்க்கை விஷயத்தில் விளையாடிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே சரண்யா போலீஸ் இருந்துட்டு இங்கே பாரு சரவணன் என்னை நீ எவ்வளோ கேவலப்படுத்தியிருப்ப, என்னை எவ்வளோ அவமானப்படுத்தியிருப்ப, எல்லாத்துக்குமா ஒட்டு மொத்தமாக சேர்த்து உன்னை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன், உன் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உன்னை வருஷம் கணக்கில் ஜெயிலில் போடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்கிறாங்க. நம்ம சரவணனுக்கு என்ன சொல்கிறதுனே ஒன்றுமே புரியல. இப்போது இங்கே அந்த போலீஸ் இருந்துட்டு சரி நமக்குள்ளே ஒரு டீலிங் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு சரண்யா நான் ஏற்கனவே ரொம்ப ரொம்ப டென்ஷனில் இருக்கேன், டீலிங் பேசுகிற அளவுக்கெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது, பேசவும் முடியாது, தயவு செஞ்சு எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே அனுப்பிடு, என்ன வேணால் வச்சு நீ ஜெயிலுக்குள்ளே எப்படி வேணாலும் அடி நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் என் குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே அனுப்பிடேன் பாவம் அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்போது உன்னை அடித்தாலும் உனக்கு வலிக்காது, உன் குடும்பத்தில் உள்ளவங்கள அடித்தாதான் உனக்கு வலிக்கும் அப்படி தானே, அப்போது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள நான் கண்டிப்பாக அனுப்பவே முடியாது, உங்கள் குடும்பத்தோடு போட்டு ஜெயிலுக்குள்ளே உங்களை நொங்கு எடுக்கிறேன் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சரவணனுக்கு பைத்தியமும் பிடிக்கிற மாதிரி இருக்குது, பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. இப்போது நம்ம மீனாவுக்கு தெரிய வருது இங்கே வரதட்சணை கேஸில் எல்லாருமே பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போது மீனாவும் செந்திலும் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வராங்க. இங்கே நம்ம மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கள் மேடம் என்ன எதுக்காக நீங்கள் என் அத்தை குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னம்மா உங்ககிட்டலாம் பதில் சொல்லி இருக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே கெடுக்கணும்னு நினச்சிருக்காங்க, அவ்வளவுதான், தேவையில்லாமல்
தேவையில்லாமல் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்க வேலைலாம் வச்சுக்காத, ஒழுங்காக வெளியே கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவை சொல்கிறாங்க. இங்கே நம்ம மீனா இருந்துட்டு இங்கே பாருங்கள், போலீஸ் ஒருத்தவங்க கேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் போடணும், எஃப்ஐஆர் போடணுமாலாம் எந்த ஒரு சட்டமும் கிடையாது. அவங்க மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு விசாரிக்கணும். விசாரணையில் தான் எல்லாமே தெரிய வரும். நீங்கள் விசாரிக்காமவே எங்கள் அத்தை குடும்பத்தை நீங்கள் எப்படி ஜெயிலுக்குள்ளே போடலாம், அதெல்லாம் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து பயங்கர கோவமா பேசுவோம். உடனே இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்து பக்கத்து போலீஸ், அதாவது பக்கத்து ஊர் போலீஸ் வந்து வராங்க இன்ஸ்பெக்டரு. அதாவது மேல் அதிகாரின்னு கூட சொல்லலாம். அவங்க வந்ததுமே இங்க அந்த சரண்யா போலீஸ் வந்து சல்யூட் அடிக்கிறாங்க. உடனே அந்த போலீஸ் இருந்துட்டு என்னப்பா பிரச்சனை, இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் இந்த குடும்பம் எல்லாருமா சேர்ந்து ஒரு பொண்ணுக்கு வரதட்சணை கொடுமை பண்ணி அந்த பொண்ணை வீட்டை விட்டே துரத்திருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஓ இந்த காலத்தில் இப்படியும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா இருந்துட்டு அந்த போலீஸை பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தெரியுது. அந்த சார்கிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் உங்ககிட்ட நான் பேசணும் சார், தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த போலீஸு வந்து அதாவது இன்ஸ்பெக்டர் அவங்க வந்து எப்போவுமே நியாயமாக தான் இருப்பாங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையுமே யாராவது ஒருத்தவங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் 100ல் ஒருத்தவங்களாவது நல்லவங்களா இருப்பாங்களே, அந்த நல்லவங்க தான் நம்ம இன்ஸ்பெக்டர் சார். இப்போது நம்ம மீனா வந்து இங்கே பாருங்கள் சார், ஏதோ வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு மயிலக்கா குடும்பத்திலேருந்து இவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் என் அத்தை குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க தான் பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. என் குடும்பத்தில் உள்ள, அதாவது என் மாமனார் குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே மயிலக்காவை படிச்சிருக்கீங்களா, அவங்க வயசு என்னன்னு கூட நாங்கள் யாருமே கேட்க கிடையாது. ஆனால் அவங்களா தான் எம்ஏ படிச்சிருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் அவங்க படிச்சிருந்தது எல்லாமே 12ஆம் கிளாஸு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்காக பொய்யை சொல்லி எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாரையுமே ரொம்பவே அதாவது நொறுங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது அது மட்டும் இல்லாமல் வயசு விஷயத்துலையுமே பொய் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க கொடுத்ததே உங்ககிட்ட என்ன கேஸு, வரதட்சணை கொடுமை தானே. ஆனால் அவங்க போட்டது 80 பவுன். 80 பவுனுமே தங்கம் இல்லை சார், 8 பவுன் மட்டும்தான் தங்கம், மற்றபடி எல்லாமே கவரிங். இப்படி அவங்க சொன்ன வார்த்தை எல்லாமே பொய்யா மட்டும்தான் சார் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, வாயெல்லாம் சொன்னாலாம் எதுவுமே எடுபடாது. எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வந்துருச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆதாரம் தாம்மா தேவைப்படும். உங்ககிட்ட என்னம்மா ஆதாரம் இருக்குது, உங்ககிட்ட அதுக்கான ஆதாரம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கான ஆக்ஷனை எடுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து சொல்கிறாங்க. மீனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படியாவது அத்தை மாமாவை காப்பாற்றணும், இவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது நம்ம மீனா இருந்துட்டு மயிலோட ஃபேமிலி கிட்ட போய் எப்படியாவது பேசி அவங்கக்கிட்ட நம்ம கேட்குவோம். கண்டிப்பாக அவங்களோட மனசு இலகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நேராக மயிலோட வீட்டுக்கு போகிறாங்க. மயில் வீட்டுக்கு போயிட்டு இங்கே பாக்கியமும் மாணிக்கமும் உட்காண்ட்ருக்காங்க. நம்ம மீனா அதாவது மயில் வந்து ரூமுக்குள்ளே உட்காண்ட்ருக்காங்க. மீனா இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட, உங்களுக்கே கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க வரதட்சணை கொடுமை பண்ணாங்களா, என் அத்தை பெத்த பிள்ளை மாதிரி தான் மயிலக்காவை பார்த்துக்கிட்டாங்க, அதுவுமே மயிலக்காவுக்கு தெரியும். தேவையில்லாமல் வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு எதுக்காக நீங்கள் பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, ஏற்கனவே எக்கச்சக்கமான பொய்யை சொன்னதெல்லாம் பத்தலையா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மீனா, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழியே தெரியல, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுமா, நீயும் எங்கள் பக்கமாக இருமா, நீ நகை விஷயத்தெல்லாம் எதுவும் சொல்லாதமா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், இப்போதைக்கு என் குடும்பத்து பக்கம் தான் நான் இருப்பேன், என் குடும்பத்தில் உள்ளவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல, அப்படி இருக்கிறப்போ நான் எதுக்காக உங்கள் பக்கம் இருக்கணும், மயிலக்காவை கூப்பிடுங்க, எங்கே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலக்கான்னு சொல்லி கூப்பிடுவோம். இங்கே பாரு மீனா, என் பொண்ணெல்லாம் கூப்பிட்ற வேலை வச்சுக்காதே, என் பொண்ணுக்கிட்ட பேசுகிற வேலையும் வச்சுக்காதே, இங்கேருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, மயிலக்கா கூட பேசாமல் நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மயிலுமே வெளியே வரவும், என்ன மீனா இங்கே வந்திருக்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா மீனா, என்ன சரவணன் மாமா விவாகரத்து செய்ய முடிவெடுத்துட்டாரு, அதுக்கான நோட்டீஸுமே அனுப்பி விட்டுறாரு, உனக்கு தெரியுமா, நீயாவது சொல்லியிருக்கலாம்ல, என் வாழ்க்கையே போச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வந்து பயங்கரமாக அழுகவும், உடனே நம்ம மீனா இருந்துட்டு, அக்கா அந்த விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமா, இப்போது நம்ம மொத்த குடும்பமே ஜெயிலுக்குள்ளே தான் இருக்குது, அதுக்கு காரணம் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க, இதெல்லாம் தப்பு தானே மயிலக்கா, உங்களுக்கே
தெரியும்ல. வரதட்சணைன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போட்டதே 8 பவுன் தான். மற்றபடி எல்லாமே கவரிங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். அது தெரிஞ்சிருந்துமே இப்போ வரைக்கும் நான் விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லலை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நினச்சி தான்க்கா இப்போ வரைக்குமே சொல்லலை. ஆனால் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ ஜெயிலில் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து மயில்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. மயிலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அம்மா இவங்க சொல்கிறது உண்மையாகம்மா? மீனா சொல்கிறது உண்மையாக சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் மயிலு, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வீட்டுக்குள்ளே இரு. இங்கே பார், நான் அந்த குடும்பத்தில் உள்ளவங்கள எல்லாரையுமே கரெக்டான தண்டனையை அவங்களுக்கு கொடுக்காம விட மாட்டேன். ஏன்னா உன்னை வீட்டை விட்டு துரத்துனாங்கல்ல, அவங்களுக்கு எம்பட்டு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லவும், அம்மா இப்பயாவது நீ கொஞ்சம் யோசிச்சு பண்ணுமா. ஏற்கனவே எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி என் வாழ்க்கையை தான் கெடுத்து வச்சுட்டேன். இனிமேல் அந்த வீட்டுக்குள்ளே நான் காலடியே எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தரமாக நான் இங்கேயே வாழ வெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு தானே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏ மயில், என்னடி பேசிக்கிட்டு இருக்க? நீ அந்த வீட்டுக்குள்ளே போய் சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் நான் இப்போது ஒரு கேஸவே கொடுத்துருக்கேன். நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நம்ம மீனா இருந்துட்டு மயில்கிட்ட, அக்கா உங்கள் வாழ்க்கை கெடுறதுக்கு காரணமே நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் தான். அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு வார்த்தை போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத எல்லாருமே கேட்பாங்க. தயவு செஞ்சு நீங்கள் இப்போவே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வாங்கக்கா. எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே நம்ம மயிலுமே, மீனா நான் உன் கூட வரேன் மீனா, வா மீனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக இருந்துட்டு, இங்கே பாரு மயிலு, நீ இங்கேருந்து போகவே கூடாது. நீ இங்கே தான் இருக்கணும். இங்கே பாருடி, உன் வாழ்க்கை காப்பாற்றப்படணும். நீ சரவணன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னா நீ கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். ஸ்டேஷனுக்கு போயிட்டு எந்த உண்மையுமே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா கடைசி வரைக்கும் நீ வாழா வெட்டியா இந்த வீட்டில் தாண்டி இருக்கணும். நீ மட்டும் வாழா வெட்டியா இருக்க மாட்ட. சுடரும் உன் கூட சேர்ந்துக்கிட்டு கல்யாணம் ஆகாமல் கன்னி பொண்ணாவே இங்கேயே இருக்கிறது நல்லா இருக்குமாடி. இங்கே பாரு பையலு, நான் சொல்கிறத கேளு, மீனா கூட போகாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அக்கா அவங்க சொல்கிறதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க அக்கா, தயவு செஞ்சு என் கூட வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயிலை வந்து மீனா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மயில் வந்து இங்கே மீனா போலீஸ்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. எங்கள் குடும்பத்து மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பாக்கியமும் பின்னாடியே ஓடி வராங்க. மேடம் என் பொண்ணு சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, என் பொண்ணு பயந்துக்கிட்டு சொல்கிறா, எல்லாருமே பயந்து அதாவது பயப்பட வைக்கிறாங்க அவளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ மழுப்புறாங்க. உடனே மயில் இருந்துட்டு, எனக்கு தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. நீ என்ன வரதட்சணை கொடுமை என் குடும்பத்தில் உள்ள யாருமே பண்ணவே இல்லை. என் மாமியார் என் மாமனார் எல்லாருமே சொக்க தங்கம். அவங்கள மாதிரி ஒரு மாமனார் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு தான் கொடுத்து வைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே எங்கள் போலீஸ்கிட்ட சொல்லவும், இதை கேட்டதுமே போலீஸுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா பாதிக்கப்பட்ட பொண்ணே உண்மை எதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதனால் இனிமேல் பாண்டியன் குடும்பம் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ தான் நம்ம மீனாவுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. கோமதி இருந்துட்டு, ஏ மயில், நீங்கள் எல்லாரும் எம்பிட்டு கேடியாக இருக்கீங்கன்னு எனக்கு இப்போ தாண்டி தெரிய வருது. ஆனால் உங்களை மாதிரி ஒரு கேடுகெட்ட குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. பாத்தியா மயில், நீ அவங்களுக்காக நல்லது செஞ்ச, ஆனால் உனக்காக அவங்க நல்லது பார்க்குறாங்களா? நான் அப்போவே சொன்னேன் வேணாண்டின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிற பட்சம் நீ கேட்கவே மாட்டேங்கிறல்ல அப்படின்னு